வணக்கம் மக்களே. இன்றைக்கி நம்ம வலையொலியில் ஒரு எளிமையான கோவக்காய் தொக்கு அல்லது கோவக்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். கோவக்காயில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. அது ஒரு நாட்டு ரக காய். கோவக்காய் நம்ம தோட்டங்களில் அதுவாகவே முளைச்சி நல்ல காய் கொடுக்கும். அந்த கோவக்காய் நாட்டு ரகம். அது நல்ல கசப்பாக இருக்கும், ஆனால் நிறைய மருத்துவ குணம் இருக்குது. நம்ம கடைகளில் வாங்குகிற கோவக்காய் விவசாயம் பண்ணி ஹைப்ரிட் விதையில் விவசாயம் பண்ணி நமக்கு வர்றது. இது கொஞ்சம் கசப்புத்தன்மை கம்மியாக இருக்கும். இப்போ வாங்க எவ்வளோ எளிமையாக ஒரு கோவக்காய் தொக்கு பொரியல் எப்படி செய்கிறதுக்கு பார்க்கலாம். இது கோவக்காய் பிடிக்காதவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த பொரியல் கூட நீங்கள் சாப்பாடு போட்டு கிளறி கூட குழந்தைங்களுக்கு டிஃபன் பாக்ஸ் கொடுத்து விடலாம். இதனுடைய பயன்கள் பற்றி பின்னாடி பார்க்கலாம். செய்முறை இப்போ பார்த்துடலாம். ஒரு அடிகனமான கடாயில் தேங்காய் எண்ணெய் விட்டு நான் தாளிக்கிறேன். இன்றைக்கி தேங்காய் எண்ணெய் பிடிக்கும்னா நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். சீரகமும் ஒரு 10 பல்லு பூண்டும் தட்டி போட்டு தாளிச்சிக்கலாம். பூண்டு லேசாக பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 4 பெரிய வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக அது கூட கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு தொக்கு மாதிரி வேணுன்றதுக்காக நான் கொஞ்சம் நிறைய வெங்காயமும் தக்காளியும் சேர்த்துருக்கிறேன். நீங்கள் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு கை கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்ல பொன்னிறமாக வதங்கணும். அந்த ஈரப்பதம் போய் அந்த கண்ணாடி மாதிரி இருக்கிற பதம் போய் இன்னும் கொஞ்சம் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. அதற்கப்புறமா ஒரு 3 தக்காளி, நல்ல பழுத்த பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்ல குழையாக வதங்கணும். அது கூட கொஞ்சம் பஞ்சப்பொடி சேர்த்து கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. அப்போ கொஞ்சம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிடும். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நல்லா எடுத்து மசிச்சு விட்டுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இப்போ தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இப்போ நம்ம முன்னாடி காமிச்சது மாதிரி கோவக்காயை காம்பு நுனி நீக்கிட்டு அந்த வாழைக்காய் சீவிர கட்டையில் வச்சு சீவினிங்கன்னா நல்ல மெலிசான துண்டாக வந்துடும். முன்னாடி காமிச்ச மாதிரி கோவக்காய் நல்லா தின்னாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் இது சீக்கிரமாக வேகும். இங்கே பாருங்கள், இந்த அளவுக்கு மெலிசாக சீவி வச்சுருக்கேன். நீங்கள் இந்த கோவக்காயை சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 1/4 கிலோ கோவக்காய் தான் செஞ்சுருக்கேன். இதுவே ஒரு 6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நிறைய குவான்டிட்டி இருக்கும். இப்போ காய்க்கு தேவையான உப்பு, ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. அது கூடவே கொஞ்சம் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். அதில் ஜீரகம், மிளகு எல்லாம் இருக்கிறதுனால வாசனைக்காக அந்த தூள் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட ஜீரகத்தூள் தனியாக இருந்துச்சுன்னா அது மட்டும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த காய் கொஞ்சம் வேகிறதுக்கு கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் லேசாக தண்ணி தெளித்து கிளறி விட்டு மூடி வச்சுருங்க. இடையிடையே நான் ஒரு 2 தடவை கலந்து விட்டேன். இப்போ பாருங்கள், காய் நல்லாவே வெந்துடுச்சு. தண்ணியெல்லாம் சுத்தமாக வற்றிடுச்சு. அவ்வளோதான், ரொம்ப எளிமையாக நம்ம கோவக்காய் செஞ்சிட்டோம். இறக்கிறதுக்கு முன்னாடி இதில் ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கோங்க. நல்ல வாசனையாகவும் சுவையாகவும் இருக்கும். முக்கியமாக இந்த சாதத்தில் கிளறி கொடுக்கும் பொழுது நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ இந்த கோவக்காயினுடைய மருத்துவ பயன்கள் குறித்து பார்ப்போம். இப்போ இந்த கோவக்காயில் முதல் முக்கியமான ஒரு பொருள் நார்ச்சத்து. இந்த நார்ச்சத்து என்ன பண்ணுதுன்னா, டயட்டில் இருக்கவங்க கம்மியாக உணவு எடுக்கிறதுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. அடுத்தது மலச்சிக்கலை தடுக்குது. மலச்சிக்கலை தடுக்கிறதுனாலேயே நமக்கு பல வியாதிகள் வராமல் இது பாதுகாக்குது. அதே மாதிரி கொழுப்புகள் படியாமல் இது பாதுகாக்குது. இதனால் நம்ம இருதயத்துக்கும் நம்ம இரத்த கொதிப்பு உள்ளவங்களுக்கும் இது ரொம்பவே நல்லது. கோவக்காயில் இரும்புச்சத்து, பொட்டாசியம், கால்சியம், விட்டமின் சி, விட்டமின் B1, B2, நார்ச்சத்து அதிகமாக இருக்குது. அதனால் இது சர்க்கரை அளவை நல்ல கட்டுக்குள்ளே வச்சுக்க உதவுது. குடலில் இருக்கக்கூடிய குடல் புழுக்களையும் கிருமிகளையும் இது அகற்றுது. வயிறு செரிமான கோளாறு, உப்புசம் இவற்றை தடுக்குது. விட்டமின் சி
ஃபோலிக் ஆசிட் இருக்கிறதுனால ரத்தம் ஊறுறதுக்கும் ரத்த சோகையை தடுக்கவும் இது பயன்படுது. இதில் இருக்க பொட்டாசியம் சத்தும் நார் சத்தும் இதய ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறதுக்கு பயன்படுது. உடல் எடை குறைக்கிறவங்க இந்த கோவக்காயை அவசியம் வாரத்துக்கு 2 முறையாவது எடுத்துக்கணும். அடுத்தது பார்த்திங்கன்னா, இது தீய செல்களை அழிக்கிறதுனால கேன்சர் வராமல் நம்மளை பாதுகாக்குது. அடுத்தது வாய்ப்புண் வயிற்றுப்புண்ணை குணப்படுத்துது. தோல் வியாதிகளான சொறி சிரங்கு அலர்ஜி முகத்தில் பருக்கள் இதை குறைக்கிறதுக்கும் இந்த கோவக்காய் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. மலச்சிக்கலை போக்குது. மலச்சிக்கல் இல்லைனாலே நமக்கு மனச்சிக்கல் இல்லை, நிறைய வியாதிகள் இல்லை. இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். சுவையும் நலமும் அறிவோம் வலையொலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அவசியம் கோவைக்காயை வாரத்துக்கு ஒரு முறையாவது உணவில் சேர்த்து நல்ல பயனடைங்க. நன்றி, வணக்கம்.